சாம்பார் ஊத்து. இல்ல வேண்டாம். மாமா உங்களுக்கு ஏதாவது வைக்கணும். ஆமா மத்தவங்கள எங்கம்மா? வெற்றி, இதோ வரேம்மா. கௌதம் சாப்பிட வாங்க. கதிர் என்னடா பண்ற? சாப்பிட வா. வரேம்மா. தம்பி ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. தம்பி லோடு இறங்கிடுச்சு. வெற்றி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, சாப்பிடு. இதோ சாப்பிடுறேம்மா. ஆமாடா, கௌதம் நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன பண்ண முடியும்? அவன் கோயம்புத்தூர்ல இருந்து வரணும்டா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மடி இந்திரா ஒண்ணும் பிரச்சனை கதிருக்கு இல்ல. சட்னி ஊத்து. ஆனா மாட்டுக்கு போறது நம்ம தான். கௌதம், டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு சாப்பிடாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்றேன்? சாரிமா, சாப்பிடுறோம். காவியா எங்க காணோம்? அத்தை உள்ள அக்கா பேசிட்டு இருக்கா. காவியாவையும் உங்க அம்மாவையும் வர சொல்லு. இத போறேன். மாமா இடியாப்பம் வேணுமா? வா. அத்தை உங்களுக்கு? இல்ல இல்ல வேண்டாம். இது வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க. காவியா, சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். காவியா, வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு சொல்லிருக்கேன்ல, உட்காரு. உட்காரு. சமந்தி, நீங்களும் உட்காருங்க. இல்ல சம்மந்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்திரா இந்தா. யார்கிட்டயாவது கேட்டு சமந்திமா, இது எல்லாமே இந்திரா பண்ணதுதான். நீங்க இந்திரா பண்ணி சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, மறக்கவே மாட்டீங்க. போதும். இந்திரா, இதெல்லாம் யார் செஞ்சது? ஆமா, இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தா நினைச்சீங்களா? எல்லாமே நான் செஞ்சதாமா. சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் வந்தா இங்க எவனும் எழுந்து குட் மார்னிங் கூட சொல்லல. வீட்ல ஆபீஸ்லன்னு எங்கேயுமே மதிப்பு இல்லாம போயிடுச்சுல. சாரி 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 It's okay. சாரி சாரி பாஸ். It's okay. சாரி சாரி. It's okay. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். சார் இவ்வளவு நாள் கௌதம் தான் என்ன ஏதாவது சொல்லிட்டு இருந்தா. இப்ப அப்பாவே அவனை எம்டி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்னதான் ஆச்சு இவருக்கு? எப்ப பார்த்தாலும் எதுக்கு இந்த ஆளு கடுப்பாவே இருக்காரு? கரெக்டா வெயிட் பண்ணி மோதிர மாதிரி நடிச்சா கூட இவருக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எப்ப ராகினி மேம் சொன்ன வேலையை ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. சரி, ட்ரை பண்ணுவோம். விடக்கூடாது, எல்லாத்தையும் மாத்தணும். கௌதம் இந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்ததுல இருந்து அவனுக்கு மதிப்பு அதிகமாயிடுச்சு. நான் எத்தனை ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பேன் இந்த கம்பெனிக்கு, அவ்வளவு ஈஸியா மறந்துட்டாங்க. பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். பாஸ், கம் இன். சொல்லுங்க பாஸ். அது வந்து காலையில இருந்து என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? பாஸ், அதான் கௌதம் சார் கொண்டு வந்தார்ல, அந்த புது ப்ராஜெக்ட் தான். எல்லாரும் தீவிரமா வேலை பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காரு. ஓ, திவ்யா பாஸ், நான் ஒரு முடிவு செஞ்சுட்டேன். அன்னைக்கு கூட நீ சொன்னல. எது பாஸ்? அதான் கௌதம் பத்தி. கௌதம் இந்த ஆபீஸை விட்டு வெளியில அனுப்புறத பத்தி.
ஆமா பாஸ், ஆமா ஆமா, நீங்க தான் அதை கண்டுக்கவே இல்லையே. அதுக்கான டைம்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே அதை செய்யலாம். அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பி. நிஜமாவா பாஸ்? சூப்பர் பாஸ். இப்பதான் நீங்க அதிரடியா இறங்கிருக்கீங்க. அதிரடியா இறங்கலனா நம்மள அப்படியே மொத்தமா கீழே தள்ளி மிதிச்சிருவாங்க போல இருக்கு. அதான் இப்போ நான் முந்திக்க போறேன். சூப்பர் பாஸ். நம்ம ஏதாவது செஞ்சு கண்டிப்பா கௌதம வெளியே அனுப்பிடுவோம். அப்புறம் இந்த ஹோல் கம்பெனிக்கும் ஏன் பாஸ் தான் பெரிய பாஸ். சோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணு. நீ என் சைடுல இருப்பல? நிச்சயம் பாஸ், உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. நான் ஏன் என் அக்கா பசங்க அடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஏன் ஆசைப்படணும்? என் அக்கா பசங்க எனக்கு என்ன பண்ணாங்க? பாவம், அவங்க என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. ஆனா அவனுங்க அடிச்சுக்கிட்டா என் அக்கா அழுவா. என் அக்காக்கு அவ பசங்க தான் முக்கியம். அவங்க ஒத்துமையா இருந்தாதான் என் அக்கா சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷம்தான் எனக்கு பிரச்சனை. என் அக்கா சந்தோஷமாவே இருக்க கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன். அக்கா, நீ இப்படி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்ப, நான் மட்டும் தனிக்கட்டையா குடும்பம் இல்லாம தனிமரமா நிக்கணுமா? எனக்கு குடும்பமே இல்லாம இப்படி அனாதை மாதிரி உன்கிட்ட தனியா அண்டி பொழைக்க காரணமே நீதான். அக்கா, குடும்பம்னு நீ கட்டி வச்சிருக்கிற இந்த வீட்டை செங்கல் செங்கலா பிரிச்சு எடுத்து உன்னை என்ன மாதிரி தனியா நிக்க வச்சு பாக்கல. என் பேர் ராகினி இல்ல, பிரிச்சு காமிக்கிறேன். உன்னை நடு தெருவுல நிறுத்துறேன்.